இது ஒரு எழுச்சி மாநாட்டை தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து இளைஞர் மாநாடு அணிஞ்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப தன்னெழுச்சியாக ஒரு கட்டுக்கோப்பா ஒரு டீசெண்டாக நடத்துகிறாங்க. அதுதான் ஒரு எழுச்சியாக நடத்துகிறாங்க. ஓகே, இது விஜய் அவர்களுக்கும் இது மாதிரியான ஒரு கூட்டம் கூடுது. இது அதுக்கு எதுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா விஜய் கூட்டுறது வந்து ரசிகர் கூட்டம், ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு பேரிகேட் கூட ஒரு டேமேஜ் இருக்காது. ஒரு பார்க்கிங்கா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே ஒழுக்கமா பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன உயிரிழப்பு கூட எதுவுமே இது வரைக்கும் டிஎம்கே நடத்தி எதுவும் நடந்ததா ஒரு வரலாறும் இல்ல, அது நடக்க போறதும் இல்ல. ஏன் மெயின் ரீசன் அப்படின்னா இவங்கள்ட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கு. தாவேக்கால சுத்தமா கட்டுப்பாடே கிடையாது. யார்ட்டுமே பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் கட்டுப்பாடு இல்லாதனாலதான் அதுதான் டிஃபரன்ஷியேட். ஏன் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? அவங்ககிட்ட கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கட்டுப்பாடு இல்லாத எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கரூர் எக்ஸாம்ல எடுத்துக்கலாம். 41 பேர் இறந்து போனாங்க. விக்ரவாண்டியில முதல் ட்ரிப் மாநாடு நடத்தினாரு. 5 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க போற இடம் வர இடம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மரத்துல தாவுறது, போஸ்ட் மரத்துல தாவுறது, இப்படிலாம் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட யாருக்குமே வந்துட்டு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்ல. அவங்க இப்பவே இப்படி இருக்காங்க, ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு டவுட் மக்களுக்கு வந்துருச்சு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா டிவிகே விசஸ் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்களா? அவங்க வந்துட்டு பெரிய ஆளை எதிர்த்தாதான் நமக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும், செகண்ட் பிளேஸா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது டிஎம்கே எதிர்த்தாதான் நமக்கு செகண்ட் பிளேஸா கிடைக்கும்னு பாக்குறாங்க. ஆனா கள நிலவரம் அப்படி இல்ல. டிஎம்கே வாசி ஏடிஎம்கே தான், என்னைக்குமே டிஎம்கே வாசி ஏடிஎம்கே தான். இவர் தேர்ட் பிளேஸ் போவாரு. இவர் வந்து ஓட் ஷேர் பிரிப்பாரு, ஒரு 10% 15% வரையும் வாங்குவாரு. ஆனா சீட்டா கன்வெர்ட் ஆகாது. இதுதான் என்னோட அபிப்பிராயம். கடந்த தேர்தல பார்த்தோம்னா என்டிஏ தனியா இருந்தாங்க, அதிமுக தனியா இருந்தாங்க. அப்ப என்டிஏ அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ஆமா, நாடாளுமன்ற தேர்தல்ல பல தொகுதிகளை வந்து பார்த்தோம்னா டஃப் கொடுத்திருந்தாங்க. ஆமா, தற்போது சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. சட்டமன்ற தேர்தல் வந்து அதே மாதிரி தான் 2021ல என்டிஏ கூட்டணி அப்படியே இருந்ததான், அப்படிதான் ஃபார்ம் ஆகுது. பிஜேபியும் ஏடிஎம்கே இருந்தாங்க, அதே கூட்டணி தான் இப்போ ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ எதுவுமே எந்த சேஞ்சஸ் வராது, அதே ரிசல்ட் தான் வரும். தினகரன் சேர்ந்தா கூட பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வராது. அந்த தொகுதியில அவர் தேனி அந்த சரௌண்டிங்ல மட்டும் வாய்ப்பு இருக்கு, அது பெரிய சேஞ்சஸா மாறாது. 2021 தேர்தல் சொல்லிட்டீங்க. ஆமா, தென் மாவட்டங்கள்ல கணிசமான வாக்கு வந்து டிடிவி தினகரன் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த தேர்தல தான் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? தென் மாவட்டங்கள்ல டிடிவி தினகரன் வாங்கினது இல்ல, ஓபிஎஸ்ஏ நின்றாரு. அவர் ஓபிஎஸ் வந்து தென் மாவட்டத்தை நம்பி தான் நின்றாரு, எம்பி சீட்டுக்கு நின்றாரு. அவர் எத்தனை பிளேஸ் போனாரு உங்களுக்கு தெரியும், 2ஆம் பிளேஸ்க்கு போனாரு. அவராலே ஜெயிக்க முடியல, முன்னாள் முதலமைச்சர் வேற. அவரே ஜெயிக்க முடியாதப்ப டிடிவி தினகரனுக்குலாம் இங்க செல்வாக்கு எதுவும் பெருசா தென் மாவட்டத்தில் கிடையாது. விஜய் அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? குடும்பத்துல ஒரு ஓட்டு இருக்குன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. இல்ல விஜய் அதான் சொல்றேன், விஜய்க்கு வந்து ஒரு 10% வரை வாங்குவாரு. அதாவது சீட்டா கன்வெர்ட் ஆகாது, ஓட்டை பிரிப்பாரு. அவர் ரசிகர் பட்டம்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனா சீட்டா கன்வெர்ட் ஆகாது. புதுசாக விஜய் அவர்கள் வந்திருக்கிறது வந்து திமுக ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? திமுக எந்த பாதிப்புமே இல்ல. ஏன்னா அவர் வந்து டிஎம்கே ஓட்டு அப்படியே தான் இருக்க போகுது. அவர் பிரிக்க போறது வந்து ஏடிஎம்கே ஓட்டையும் மத்த கட்சி ஓட்டெல்லாம் பிரிக்க போறாரு. எந்த மாற்றமும் 2026 தேர்தல் எப்படி நினைக்கிறீங்க? 2026 வந்துட்டு சோலோவா ஜெயிச்சிருவாங்க டிஎம்கே. எந்த ஆப்போனண்டே இல்லாம அவங்க ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. யாருன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, இவங்களுக்குள்ள தான் ஃபைட் நடக்குமே தவிர டிஎம்கே அலையன்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஒரு 10 வருஷமா அப்படியே தான் இருக்கு. டிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி மதிமுக, இது நம்ம கம்யூனிஸ்ட், இது எல்லாமே இருக்கிறனால அப்படியே இருக்காங்க அலையன்ஸ். ஸோ எந்த ஓட்டு எதுவுமே டிவைட் ஆகாது. ஓலோல ஒரு பிரம்மாண்டம், எப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க மாநாடு. நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே நான் என்ன சொல்லவா வேணும். இந்த இளைஞர்களுடைய எழுச்சி எப்படி திமுகவுக்கு எப்படி சாத்தியம்? 75 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு, இன்னும் அதே வீரியத்தோட இருக்காங்களா? எப்படி பார்க்கலாம்? அது வந்து அந்த கலைஞர் ஒரு என்ன சொல்றது, கலைஞரோட பவர் தான் இன்ன வரைக்கும் இளைஞரோட பவரா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கலைஞர் எப்படி இந்த நாட்டை ஆண்டாரோ அதே மாதிரிதான் இந்த இளைஞர்களும் முன்னெடுத்து அடுத்தடுத்து ஸ்டாலின், உதயநிதி அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இளைஞரை வந்து ஊக்குவிச்சு, அவங்களுக்கு இளைஞருக்கும் தெரியுது யாரு ஆட்சி நல்லா பண்றாங்க, யாரு கொஞ்சம் போல்டா இருக்காங்கன்ற இளைஞருக்கும் தெரியுது. அந்த ஒரு எழுச்சி மட்டும்தான் இந்த இளைஞர்களையும் இன்ன வரைக்கும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, இருந்தாலும் இளைஞர்களுடைய புதிய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் சொல்றாங்க. முக்கியமா சீமான், விஜய் அவர்லாம் சொல்றாங்க. நீங்களே சொல்றீங்க அவங்க நட்சத்திரம் மட்டும்தான், நட்சத்திரம் கொஸ்டின் ஏறல. நீ அவன் நட்சத்திரம் மட்டும்தான், நட்சத்திரமா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர இந்த நாட்டை மக்களை புரிஞ்சுக்கிட்டு ஆள்றதுக்கான தகுதின்றது ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதிக்கு மட்டும்தான் முடியுமே தவிர யாராலும் முடியாது. வாய்ப்பு கொடுக்கலான்னு கேக்குறாங்களா? வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் அவங்களுக்கு. அதாவது இத்தனை வருஷம் அனுபவமிக்க அரசியல்வாதிகளே ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்ப தலைவன் ஒரு வீட்டையே சரியா பாத்துக்க முடியல. இத்தனை வருஷமா அனுபவமிக்க அரசியல்வாதிகளே இந்த நாட்டை எல்லாமே குறை சொல்றாங்க. எவ்வளவு தூரம் நல்லது நடந்திருக்கு திமுக ஆட்சியில, எல்லாமே நல்லது எல்லாமே நடந்திருக்கு, இதையுமே குறை சொல்றாங்க. அதாவது புதுசா ஒருத்தர் வந்து எப்படி அனுபவம் இல்லாத ஒருத்தர் வந்து ஆட்சி செஞ்சு ஒரு நாட்டை சரி பண்ணி கொண்டு போக முடியுமா? அது என்னன்னு கத்துறதுக்கே அவர் பல வருஷம் ஆயிரும். அப்படின்றப்ப மக்கள் வந்து யோசிக்கணும். இல்ல ஏன் அவருக்கு ஆட்சி கையில கொடுக்க கூடாது, வாக்களிக்க கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க? நான் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்ல, அனுபவம் இருக்கணும். ஒரு வேலை செய்யறோம்னா அதுக்கு அனுபவம் இருந்தா தான் பண்ண முடியும். அவர் வந்து சினிமால நட்சத்திரமா இருக்கிறார் அப்படின்றப்ப அந்த வேலையை அவர் கரெக்டா பாக்குறாரு, அவர் பெஸ்டா பாக்குறாரு, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா அரசியல்ன்றது ஒரு அனுபவம் வேணும், கண்டிப்பான முறையில் அனுபவம் இருந்தா தான் அது சரி பண்ண முடியும். அதாவது சின்ன வயசுல இருந்து கருணாநிதி அவங்க அப்பாவை பார்த்து அவர் ஸ்டாலின் வளர்ந்துருக்காரு. அப்படின்றப்ப ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கு, அனுபவங்கள் தான் முக்கியம். அப்படின்றப்ப மக்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது அனுபவசாலி தான் முடியும். அதனாலதான் அதுக்கு வாய்ப்பளிக்கிறது மக்கள் யோசிச்சுக்கணும். நல்லா
ஓகே ஓகே. இப்ப 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது? ஏன்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றாங்க. புதிதாக வந்த கட்சி தான் விஜய் அவர்கள். அவர் தான் சொன்னாரு. எதிர்த்து நிக்க போறாங்க. இல்ல அவர் தான் சொன்னாரு டிவிகே vs டிஎம்கே. நீங்க யாரும் சொல்லவே இல்ல. ஓ அப்படியா? ஆமா. உங்களுக்கு எதிரி இருக்காங்களா இல்லையா? இல்ல 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 ஏடிஎம்கே கூட இல்லையா? இந்திய கூட்டணி இல்ல 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 எதிரி இல்ல. ஓகே. அப்ப 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் வெற்றி 100 200 வெல்லுவோம். 200 வெல்லுவோம். இன்னைக்கு நேத்து இல்ல, ராஜாஜில இருந்து எங்களுக்கு எதிரி. ராஜாஜி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த விஜயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எம்ஜிஆர் ஆட்சி நான் கொண்டு வர போறேன்னு சொல்றாருல விஜய். எம்ஜிஆர் ஆட்சியோட கலைஞர் ஆட்சி என்ன தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சி யார் வேணா கொண்டு வந்துடலாங்க. கலைஞர் ஆட்சினா ஃபீல்டு ஒர்க் பண்ணணுங்க. கலைஞர் ஆட்சி யாருனாலையும் கொண்டு வர முடியாது, வேலை பார்க்கணும். அது எங்க அண்ணன் உதயநிதி தான் பாத்துக்கிருக்காரு இப்போ வரைக்கும் ஃபீல்டில் களத்துல இறங்கி. ஒவ்வொரு வெள்ளத்துல சென்னையிலையும் சரி எதுலையும் சரி விஜய் எங்க இறங்கி பார்த்துருக்காப்புல. 41 பேர் செக்குறான்னு ஏர்போர்ட்ல சொல்றாப்புல, முதுவை காட்டிட்டு ஓடுறாரு. உங்க விஜய் நான் வரவான்னு கேட்கிறாரு. எங்க வந்தார் விஜய்? எல்லாத்துக்கும் நிற்கிறது திமுக தாங்க. திமுக மட்டும்தான். 2026ல் 200 தொகுதிக்கு மேல அடிப்போங்க. ஓகே. அப்ப வெல்லுவோம் விஜய் திமுக. அவர்களுக்கு போட்டி இல்லையா திமுகவுக்கு? விஜய்க்கும் நாம் தமிழருக்கு தாங்க போட்டி. ஓ எப்படி சொல்ல? 2வது இடம் கூட அவங்க கிடையாது. ரெண்டு பேத்துக்குள்ள போட்டி. அவங்க 2 பேத்துல யார் ஜெயிச்சுட்டு வராங்க பாத்துக்குருவோம். எங்களை போட்டி போறதுக்கு தமிழ்நாட்டுல யாரும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி நம்ம சொல்றதா இருந்தா எண்ணற்ற, அதாவது ஒரு எண்ணிக்கையிலே அடங்காத அளவுக்கு பெருமைகள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எந்த ஒரு இந்த நாட்டு நடக்கக்கூடிய அரசியல்ல கேவலமான அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு சிறு துளி அளவு கூட அந்த மாதிரி எதுவும் ஒரு குறைபாடுகள் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது, நான் ஒரு சிறுபான்மையினர், அஜ்மல் என்கிற பேர் வைத்திருக்கேன். நான் ஒரு இஸ்லாமியன் அந்த நாட்டில் சிறுபான்மையினராக தான் வச்சிருக்காங்க. நான் ஒரு சிறுபான்மையினராக இருந்தாலும் சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் தனிநாடு வேணும் அப்படின்னு கேட்டு தில்லா, அதாவது பாரத பிரதமர் என்ன சொல்லுவாங்க, அந்த 36 இன்ச்சு நெஞ்சு படைச்சவரா, இந்த 56 இன்ச்சு, அந்த 56 இன்ச்சு நான் கூட 20 இன்ச்சு குறை சொல்லிட்டேன், கடை சொல்லிட்டாப்ல. 56 இன்ச்சு நெஞ்சு படைச்சவர் இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டி கொடுத்ததில்ல. விமானத்தில், ஆகாய விமானத்திலே போறாரு, திருப்பி ஆகாய விமானத்திலே வந்து இறங்கிடுறாரு. இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எதையுமே அவர் பேசுனதே கிடையாது. அந்த கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சரி, மதவாத அரசியல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம வாழ்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது திருப்பரங்குன்றம் பிரச்சனை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தர்காங்கிறது, அங்கே உள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுங்கிறது, அங்கே உள்ள அந்த மக்களுக்கானது. அதில் வந்து இவ்வளோ அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து அரசியல் பண்ணி மக்களை எப்படியாவது குஜராத்து அங்கிட்ட வடநாட்டில் பண்ண கலவரங்கள் போல மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமா ஆதாயம் தர நினைக்கிற இந்த மத்திய அரசுக்கு, அதாவது மத்திய அரசு சொல்றதை விட இனி வருங்காலங்களில் பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குமாங்கிறது தெரியல. தங்க தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் அவருடைய தலைமை ஏற்று கண்டிப்பா நாங்க 2026ல் ஆட்சி அமைப்போம். புதிதாக வந்து தாவேகால வந்திருக்காங்க, எப்படி பார்க்கலாம்? ஒரு டஃப் கிடைக்குமா? அதாவது புதிதாக வந்திருக்க தாவேகா யாருன்னா, இப்போ நம்ம ஒரு கபடி மேட்ச் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கபடி மேட்ச்ல வந்து நல்ல திறமையான பிளேயர் இருப்பாங்க, புதுசா பழகுற ஜூனியர் இருப்பாங்க. இந்த ஜூனியர் பசங்களை எதுக்கு வச்சுக்கிடுவோம்? சப்ஜூட்டாக தான் வச்சுக்கிடுவோம். அவன் என்ன பண்ணுவான், வந்தோடனே உடனே அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு ப்ராக்டிஸ் இருக்காது, அனுபவம் எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சீனியர், அரசியல்லே சீனியர். ஜெயலலிதா அம்மையாரையும் பார்த்தாச்சு, அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களையும் பார்த்தாச்சு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தவழ்ந்தபாடியார் அண்ணன் எடப்பாடியாரையும் பார்த்தாச்சு. எங்க மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து போட்டிட்டார் பாராளுமன்ற தேர்தலில். அவர் என்ன ஆனாருங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்ப மதுரை மாவட்டத்தில் டிடிவி தினகரன் அந்த அணியில் இருக்கக்கூடிய ஜீவிதாங்கிற ஒரு அக்கா, அந்த மதுரை மாவட்டத்திலே அவங்க தான் ஒரு அடையாளமாக தெரிஞ்ச அமமுகல, அவங்க போய் சின்னமா பார்த்து அவர் நீக்கிறாரு. இப்படிலாம் அரசியல் பண்ணக்கூடிய கட்சி தலைவர் மத்தியில் நல்லா ஆராய்ஞ்சு தான் கட்சி தொண்டை என்ன பண்ணா, அவன் என்ன தப்பு செஞ்சான், அவன் மேல மீடியா நிறைய இருக்கு. மீடியாவில் வர்றதெல்லாம் உண்மை கிடையாது. மீடியாவில் வர்றது 70% பூரா இப்போ பொய்யா தான் வருது, 30% தான் உண்மை வருது. மக்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை யாரும் போடுறது இல்லை. மக்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு எங்கிட்ட ஒருத்தன் குடிச்சு படுத்திருப்பேன் இந்த மாநாட்டில், எவனா ஒருத்தர் நடந்திருக்கோம், அந்த மாதிரி எடுத்து போடுறாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் நீங்கள் அதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் உள்ள மக்களை நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதனால யாருமே இங்கே குடிக்கல, வேற வந்து பொறுக்கிகளா வரல, ரவுடிகளா வரல. எல்லாரும் படித்த இளைஞர்கள். அண்ணன் உதய அண்ணாவோட கரங்களை வலுப்படுத்துறதுக்கு அண்ணனை சந்திக்கிறதா வந்திருக்கோம். இப்படிலாம் நாங்கள் அரசியல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னோட வயசுக்கு வரலாறுக்கு நான் பல்வேறு கட்சிகளை, பச்சோந்திங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம வந்து பச்சோந்தி
தன்மைக்கு ஏத்தாமல் நிறமாறுன்னு சொல்லுவாங்க. இந்த அரசியல் காலத்துல நிறமாறக்கூடிய கட்சிகள் தான் அதிகமா இருக்கு. நேத்து பார்த்தா டிடிவி தினகரன் சொல்றாரு, எடப்பாடியார் வந்து மன்னிக்க முடியாதவரு, அம்மாவோட கட்சிக்கு துரோகம் இழைச்சவரு, அவர் வந்து மிகவும் மோசமானவரு, அவரை வந்து இந்த கட்சியில அந்த கட்சி கைப்பற்றுற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் அணியில இது ஓபிஎஸ் அணியில ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் எம்பூட்டா பேர், எவ்வளவு பேர் எடப்பாடியாரை எவ்வளவு கிழிச்சாங்க. அவர் வீடியோலாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க சோசியல் மீடியால. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடியார் முன்னிலையில் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஓபிஎஸ் நிர்வாகிகள் இணைஞ்சனர், ஓபிஎஸ் கூடாரம் காலி அப்படின்னு போடுறாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் கூப்பிட்டு அங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க எந்த எதுலையாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து யாராவது விலகி சேர்ந்திருக்கா நீங்க ஒண்ணு சொல்ல முடியுமா? நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்க பார்த்ததில்ல. அதுதான் எங்களோட வளர்ப்பு. என் தகப்பன் என் தாய் என்னை எப்படி வளர்த்திருக்காங்களோ அதை விட என் கட்சியினுடைய சீனியர் என்னை வளர்த்திருக்காங்க. அதனால இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நான் ஒரு சட்டக்கல்லூரி படித்து முடித்து வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வந்துட்டு இருக்கேன். இனிமேலும் சரி என்னோட காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அசைக்க முடியாத தூண். 2026 மட்டுமல்ல, இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் சரி பாராளுமன்ற தேர்தலும் சரி படைப்போம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. முக்கியமா பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவங்களுடைய ஆட்சி தாவேக தலைவர் விஜய்னாலதான் கொண்டு வர முடியும்னு தாவேக்காரங்க சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம்? 1967 மாதிரி 77 மாதிரி ஒரு வரலாறு திரும்ப 2026 சொல்றாங்க. அதாவது 1977 நான் பிறக்கல, சரிங்களா? நான் பிறந்தது 1990s கிட்ஸ். அதனால எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல்லாம் தெரியாது. ஆனா வரலாறு படிச்சிருக்கோம். அவர் என்ன வேணா கொண்டு வரட்டும், என்ன வேணா சொல்லட்டும். வீட்டுக்கு வீடு கார் வாங்கி தரங்கிறாரு, வீட்டுக்கு வீடு பஸ் வாங்கி தரங்கிறாரு. அவர் விமானமே வாங்கி கொடுத்தாலும் சரிதான், பிளைட்டே ஹெலிபேடே ஊர் வச்சாலும் சரிதான். இந்த மாதிரி பொய் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. தளபதியார் சொன்ன அந்த 1000 ரூபாங்கிறது பெண்களுக்கு கொடுக்க முடிந்தது கொடுக்குறாங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இலவச பஸ் பாஸ், அதாவது பெண்கள் வந்து இலவசமா பயணம் செய்யலாம். இன்னைக்கு வரைக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் செய்வாங்க. இது மாதிரி மக்களுக்கு தேவையான பயனுள்ள விஷயங்கள் மட்டும்தான் சாத்தியமாகும். அவர் கொடுத்திருக்க தேர்தல் வாக்குறுதிகளால அவர் எம்ஜிஆர் வாழ்ந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த ஆட்சியை கொண்டு வருவங்கிறது முற்றிலும் பொய்யானது. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, சினிமா ஷூட்டிங்ல சொல்லுவார்ல அது மாதிரி இங்க சொல்லிட்டு போயிடலாம், அது 100 ரூபா டிக்கெட் எடுத்து மக்கள் வந்து படம் பார்த்து 3 மணி நேரம் பார்த்துட்டு போயிடுவாங்க. இது வந்து அப்படி கிடையாது. இது வாழ்நாள் கூட 5 வருஷம் அனுபவிக்கிற வேதனை இது. அதனால மக்கள் வேதனையை விரும்ப மாட்டாங்க. சாதனை செய்யக்கூடிய எங்க அண்ணன் தளபதி, எங்க அண்ணன் உதயண்ணன் அவங்களோட ஆட்சியை மட்டும்தான் விரும்பி வாக்களிச்சு 2026 தளபதியை மட்டும்தான் கொண்டு வருவாங்க. வாழ்க தளபதி, வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம், வாழ்க உதயண்ணா, வாழ்க இளைஞர்களின் எழுச்சி நாயகன் உதயண்ணா. இதுதான் முடிவுனே. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. தளபதி சொல்றது, எடப்பாடி பழனிசாமி சொல்றது, அண்ணன் டிடிவி தினகரன் சொல்றது, ஓபிஎஸ் சொல்றது, இது எல்லாம் நேற்று பேச்சு காத்தோட போச்சு மாதிரி போயிடும். நாங்க சொல்றது மட்டும் மக்கள் மனசு நினைச்சு நிற்கும்.